கேரளாவில் ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவமானது இன்றைக்கு இணையதளம் முழுக்க பேசும் பொருளாக ரொம்ப சென்சேஷனலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளோ சென்சேஷனலாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துராதா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துருக்குறாங்க. அதனால தான் இது இவ்வளோ சென்சேஷனல் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நானும் அதை பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக இது என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த பொண்ணு வந்து பஸ்ல டிராவல் பண்ணும்போது என்னை இவர் வந்து செக்ஷுவலா வந்து அன்வான்டா இன்அப்ராப்ரியேட்டா டச் பண்ணிட்டாரு அப்படின்றத வீடியோ ஆதாரம் மாதிரி அவங்க வந்து வெளியிடுறாங்க. ஆனா அது வந்து எதர்ச்சியா நடந்ததை இந்த பொண்ணு வெறுமனே வியூஸ்க்காக வந்து இப்படி பண்ணிட்டாங்க. இப்படிதான் இப்போ வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அந்த பெண் போட்ட வீடியோ காரணமாக அந்த நபர் வந்து சூசைட் வரைக்கும் தள்ளப்பட்டுட்டாரு, சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த பொண்ணு தான். ஒரு பொண்ணுங்க நினைச்சா இந்த மாதிரி ஃபால்ஸா ஒரு அக்யூஸ் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து கெடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரியான கருத்தானது இப்போ எல்லாரும் மத்தியிலையும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்க முடியுது. சில பேர்லாம் வந்து பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஆணி இந்த பக்கம் ஆணின்னு வச்சுட்டு ஏறுறாங்க. நாங்க வந்து பெண்கள் கிட்ட இருந்து எங்களை ஆண்களாகிய நாங்கள் வந்து காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து அடுத்தது கிரியேட் ஆயிடுச்சு. ஃபுல்லா கார்போர்ட் பாக்ஸை சுத்திக்கிட்டு நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காண்டி நான் வந்து பஸ்ல இப்படி டிராவல் பண்றேன். ஆண்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு கார்போர்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எங்களை காப்பாத்திக்கிறதுக்காண்டி நாங்க பண்றோம். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈவன் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாதவங்க கூட அந்த பெண்ணுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, கருத்துக்கள் முன் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பெண் வந்து ஆரம்பத்துல வீடியோ போட்டப்போ அதே பெண்ணுக்காக ஆதரவா பேசினவங்க தான் இவங்களும். யாரெல்லாம் இப்போ வந்து ஆண்களுக்காண்டி பேசுறாங்களோ முன்னாடி அவங்களும் இந்த நபர் இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு இப்படி ஒரு ஆணை வந்து ஆண் இப்படி பண்றாரு, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ற கமெண்ட்டை சொன்னவங்க தான் இப்போ அதே ஆட்கள் தான் இப்போ அப்படியே மாத்தி பேசுறவங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா ட்ரையலை பத்தி தான் நான் இந்த இடத்துல பேசணும்னு விரும்புறேன். இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான் வந்து நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல அந்த பெண் சொல்ற மாதிரி இன்அப்ராப்ரியேட்டா அவர் வந்து டச் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு, அந்த பொண்ணு வந்து அவர் எதர்ச்சியா வந்து டச் பண்ணியிருக்கிறதே அந்த பொண்ணு வந்து ஜென்யூனாவே வந்து இன்அப்ராப்ரியேட்டா நம்மளை டச் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து நினைச்சு அதை வீடியோ ப்ரூஃப்னு நினைச்சு அவங்க வெளியிட்டிருக்கலாம். 3வது, இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து மாதிரி அந்த பொண்ணு வேணும்னே ஒரு வியூஸ்க்காகவும் ஒரு லைக்ஸ்க்காகவும் ஒரு அட்டென்ஷனுக்காக ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்ட் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 விஷயம் வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது தோணுது. இது 3 தான் நடந்திருக்கலாம். ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்றது இப்போ கமெண்ட் சொல்றவங்களுக்கும் சரி, இல்ல அந்த பெண்ணுக்கு ஆதரவா பேசுறவங்களுக்கும் சரி, ஏன் எனக்குமே வந்து அந்த இடத்துல இல்லாததுனால என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சென்சேஷனலா இவ்வளோ பெரிய வைரலா ஆகி இது வந்து ஒரு மக்கள் மத்தியில போய் சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா இது லீகலா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. லீகல் ட்ரையல்ஸ்க்கு இது கண்டிப்பா மூவ் ஆகும். ஸோ அப்படி விசாரிச்சு என்ன நடந்தது அப்படின்றத லீகலா நமக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு வந்து அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியதான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஜட்மெண்டல் கால்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ உடனே வந்து அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து ஃபேக்கா பண்ணிட்டாங்க, இவ தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும், அது வந்து கிட்டத்தட்ட கொலை பண்ணிட்டாங்க, ஒரு ஆணை வந்து ஃபேக்கா அக்யூஸ் பண்ணி வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஃபேக்குன்னு எப்படி சொல்றாங்க அப்படின்றது முதல் கேள்வி. நான் சொன்ன மாதிரி 3 விதமா இது நடந்திருக்கலாம். அந்த பொண்ணு உண்மையாவே அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம், இல்ல உண்மையாவே அவர் இன்அப்ரோப்ரியேட்டா டச் பண்ணியிருக்கலாம், இல்லையா இந்த பொண்ணு வேணும்னே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆனா 3த்துக்குமான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஆனா இது லீகலா விசாரிச்சு தான் வந்து சொல்ல முடியுமே தவிர அவுட் சைடரா நம்மளால வந்து அதுல எந்த ஒரு கருத்துமே சொல்ல முடியாத மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன் நிறைந்த ஒரு வீடியோவா தான் அது இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜட்மெண்டல் கால் எடுத்து இப்போ அந்த பொண்ணை வந்து எல்லாரும் போய் திட்டுறதா இருக்கட்டும், அந்த பொண்ணை வந்து பிளேம் பண்றது, அவங்கள வந்து ஜெயில போடணும், இல்ல அவங்கள கொலை செய்யணும், இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் வந்து ரொம்ப ஒரு லிமிட் தாண்டி வந்து மக்கள் கருத்துக்களை வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க வந்து எதனால இந்த நரேட்டிவ் வந்து உடனே வந்து இவ்வளோ சென்சேஷனலா ஆகுது அப்படின்னா, இப்போ நிறைய பெண்கள் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து டிராவல் பண்ணும்போது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு கூட இல்லை, பிரைவேட்டாவோ அவங்க வீட்லயோ இல்லை அவங்களுக்கு கூட நெருங்கி பழகிறது கிட்டவங்க கூட பெண்கள் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்பவே காமனான ஒரு இஷ்யூ அப்படின்னா ஒரு செக்ஷுவலா அவங்க அபியூஸ் பண்ணப்படுறது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து நடக்குது. அதை ஓப்பனா வெளியில வந்து பேசக்கூடாது, ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்காகவே இந்த மாதிரி இந்த ஃபேக் நரேட்டிவ் அப்படின்றத வந்து செட் பண்றாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஃபேக் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஃபேக்குங்க,
இது வந்து ஃபேக்கா வந்து பண்றாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நான் எக்ஸ்போஸ் பண்றேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்றத நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட இது வந்து ஒரு மிரட்டுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. மிரட்டி நீ வந்து எப்படி அதெல்லாம் சொல்லுவ? இது பாரு நான் வந்து இது ஃபேக்குன்னு என்னால சொல்ல முடியும். நீ பண்ணாத ஃபேக்கா வந்து என்ன வச்சு இந்த பொண்ணு ஃபேக்கா வேணும்னே என் மேல பழி போடுறா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டூலா இந்த நெரேட்டிவ் வந்து மாறிரும். இந்த மாதிரி தொடர்ந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம டப்புன்னு இதை வந்து ஒரு ஃபேக்கா வந்து அந்த பொண்ணு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா இப்படி கருத்துக்கள் பகிர்றது அப்படின்றது இந்த உண்மையாவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல உண்மையாவே இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜா போய் சேர்ந்துரும். நாளைக்கு ஒரு பெண் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது இல்லைங்க அந்த பொண்ணு ஃபேக்கா சொல்றா நான் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உண்மையாவே விக்டிமா இருக்கக்கூடிய பொண்ணுக்கு இது நாளைக்கே அகெயின்ஸ்டா போய் முடியும். ஸோ இப்படி ஒரு நெரேட்டிவை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்கா வந்து அந்த பொண்ணு வந்து அக்யூஸ் பண்ணிட்டா, ஒரு வீடியோ காண்டி சொல்லிட்டா அப்படின்னு டப்புன்னு ஒரு முடிவெடுத்து பேசக்கூடியவர்கள் கிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கு தெரிஞ்ச பெண் இல்ல உங்க அம்மாவோ இல்ல உங்க தங்கச்சியோ இல்ல உங்களுடைய உங்களுக்கு வட்டாரத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களோ யாராவது இந்த மாதிரி சொல்லும்போது நீ ஃபேக்கா சொல்றேன்னு சொல்லுவீங்களா அப்படின்றதுதான். ஏன் இது வந்து அவுட் சைடரா ஒரு வேற முகம் தெரியாத ஒரு பெண்ணுக்கோ இல்ல தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு பெண் சொல்லும் போது தான் இதை ஃபேக்குன்னு சொல்லுவீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அதை ஃபேக்குன்னு சொல்லுவீங்களா அப்படின்றதுதான் கேள்வி. இதை எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த பெண்ணை வந்து குற்றம் சாட்டி வைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தன்னை சுய பரிசோதனை வந்து பண்ணிக்கக்கூடிய ஒரு இதுதான். இது செய்யறது சரியா தவறா? ஏன்னா எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாம இல்ல அதை பத்தின ஒரு அவேர்னஸே இல்லாம இங்க தமிழ்நாட்டிலையும் சொல்றாங்க, கேரளாவில் நடந்ததுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு அதிகமா அகெயின்ஸ்டா தான் வந்து கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றது அந்த பெண்ணுக்கும் அந்த நபருக்கும் தான் தெரியும். ஸோ இதை லீகலா வந்து விசாரிச்சு அந்த பெண் மேல தவறு இருந்தது அப்படின்னா அது லீகலான ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்க தான் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஜட்மெண்டலா வைக்கிறது வந்து சொசைட்டில ஒரு பெரிய ஃபால்ஸ் நரேஷனுக்கு போய் விழுறது அப்படின்றது ஒரு ரொம்ப பேடான ஒரு விஷயம் அப்படிதான் நினைப்பேன். இது வந்து ஒரு டேஞ்சரான விஷயமும் கூட. ஏன்னா அடுத்தது யாராவது ஒருத்தர் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க இல்ல யாராவது ஒருத்தங்க தனக்கு நடந்த வந்து சொல்லும் போது இதெல்லாம் நீ எப்படி சொல்லுவ, இதை மிரட்டுறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரி தான் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபேக் அப்படின்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு வேணும்னே பில்ட் பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். செக்ஷுவல் அபியூஸை வந்து நார்மலைஸ் பண்றதோ இல்ல நியூட்ரல் பண்றதுக்கு போய் முடிஞ்சிரும் இந்த மாதிரி ஃபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நரேட்டிவ்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது ஒரு அவுட் சைடரா என்னால் எந்த ஒரு கிளாரிட்டியுமே வந்து சொல்ல முடியல. ஆனால் டக்குன்னு இவ்வளோ பேர் வந்து எப்படி அந்த பொண்ணு வீடியோ போட்ட உடனே வந்து அந்த ஆணை வந்து திட்டி பேசினாங்களோ அதே நபர்கள் டக்குன்னு அந்த பெண் அவர் சூசைட் பண்ணிட்டாருன்னு உடனே இந்த பெண்ணை திட்டி வந்து உடனே கருத்துக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயமே வந்து கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களே வந்து இது இப்படிதான் இருக்கோ இல்ல இல்ல அந்த பொண்ணு தான் தப்பு இல்ல அவர் தான் தப்பு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இந்த சோஷியல் மீடியா ட்ரையல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதுல உண்மையாவே சொசைட்டலா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட யோசிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பெண்களால் ஆண்களுக்கு பாதிப்பு இருக்கு, தொந்தரவு இருக்கு அப்படின்றத இந்த ஒரு சிச்சுவேஷன் மூலமா பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.